ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், துறந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இந்த மண்ணிலே இல்லை. அவர்கள் எங்களை போஷித்து, அவர்கள் எங்களை படிக்க வைத்து, பால் தந்து, உணவுகள் தந்து, அவர்கள் பட்டணி கிடந்து நம்மளை வளர்த்தெடுத்ததின் ஊடாக இன்று நாம் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரார்த்தனை தான் இன்றும் நம்மளை வாழ வைக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. சந்தோஷமான செய்தி, கீழே உள்ள சகோதரிகள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் மிகவும் மிக மிக அமைதி காக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதை தொடர்ந்து என்ன செய்யுங்கள், மேல உள்ள பெண்கள் மாஷா அல்லாஹ் தொடர்ந்து அமைதி காக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நீங்கள் மஸ்ஜிதிலே இருக்கிறீர்கள், கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது என்பதை என்ன செய்யுங்கள், உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் நான் நீங்களும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஒரு சூராவில் அல்லாஹ் தஆலா தாய் தந்தையின் மீது சத்தியம் செய்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சத்தியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் உயர்ந்ததாக இருக்கு. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஊரில் சத்தியம் செய்து, அதே போல ஒரு தாயின் மீதும் தந்தை மீதும் அந்த தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகிறான். பெற்றோர்கள் மீதும் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மீதும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். நம்மளோட பொறுப்புகள், கடமைகள் என்ன? நாம் இந்த பூமியில் பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக வளர்க்கிறோம். அவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று நிறைய பிரயத்தனங்களை எடுத்துக்கொள்கிறோம். அவர்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறோம். நாம் மரணித்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே வாழுகிற போது துன்பம், துயரம், கஷ்டம், பொருளாதார நெருக்கடி பட்டு விடாமல் நாம் துன்பம், துயரம், கஷ்டம் பட்டாவது அவர்களுக்கான ஒரு நிலத்துண்டு, ஒரு வீடு, சொத்து, பேங்கிலே டிபாசிட், அவர்களுக்கான நகைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு போக வேண்டும் என்று நானும் நீங்களும் இந்த மண்ணுக்கு மேலே நின்று உழைக்கும். ஆனால் இந்த உலக வாழ்வு என்பது முடிந்துவிடும் என்று தெரிந்தும் அவர்கள் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பிரயத்தனங்களை எடுத்துக்கொள்ளுகிற நாங்கள்
அவருடைய மறுமையில் அவருடைய சுவர்க்கத்துக்கு அவர்கள் போவதற்கான வழிகாட்டலை நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையை பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தருகின்ற இந்த பிள்ளைகள் என்பது அது சாதாரணமானது அல்ல. அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், ஒரு கொடை. அப்படிப்பட்ட அந்த அருளை அல்லாஹ் அல்-குர்ஆனில் பல பேர்கள் கொண்டு அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். சூரத்துல் மரியம் 7வது அத்தியாயம் அல்லாஹ் இந்த உலகத்திலே உள்ள ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், உங்களுக்கு நாம் நன்மாராயம் கூறுகிறோம். யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை கொண்டு நாம் நன்மாராயம் கூறுகிறோம். இதற்கு முன்னர் இந்த பெயர் இந்த பூமியில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளையை நாம் நன்மாராயம் புஷ்ரா என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த உலகத்தில் நமக்கு தந்த அந்த பிள்ளைகளை அல்லாஹ் பேசுகிற போது அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானில் நல்லவர்களுடைய பண்புகள், இபாதுர் ரஹ்மான் நல்லவர்களுடைய பண்புகளை பற்றி பேசுகிற இறுதி வசனங்களில் அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாவற்றிலும் குர்ரத அயுன் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக என்று அந்த நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள், வ ذُرِّيَّاتِنَا எங்களுடைய பிள்ளைகளை நீ தந்த கொடையாக தந்திருக்கிறாயே, அருளாக தந்திருக்கிறாயே, நிம்மதி பெறுவதற்காக தந்திருக்கிறாயே. இப்படிப்பட்ட மனைவி பிள்ளைகளில் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இந்த பூமியில மனைவியும் பிள்ளைகளும் கண் குளிர்ச்சி இல்லை என்றால் நம் வாழ்க்கையே இந்த உலகத்தில் நரகம்தான் சகோதர சகோதரிகள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்குகின்ற அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்குகின்ற சஆதா, நல்ல ஈடேற்றம் என்பது 4 என்றாங்க. அர்பஉம் மினஸ் சஆதா, 4 அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கிடைக்குகிற ஒரு மனிதனுக்கு கிடைக்குகிற மிகப்பெரிய இந்த உலகத்தின் ஈடேற்றம். அதிலே ஒன்று அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல சாலிஹான மனைவி. அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்குகிற மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல் மர்கபுல் ஹனி, நல்ல கம்ஃபர்டபிளான வாகனம், நல்ல ஹைஃபையான வாகனம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருள். அதாவது இருக்கிறது நல்லது, ஓட்ட பைக் இல்ல, ஓட்ட பைக் இல்லாம நல்ல பைக் ஒன்று கிடைக்குது பாருங்க. 4 கிலோமீட்டர் ஓடிட்டு 8 கிலோமீட்டர் தள்ளுகிற வாகனம் அல்ல, 100 கிலோமீட்டர் ஓடிட்டு 2 கிலோ ஓடுற நேரம் பிரச்சனை வருது. அப்படிப்பட்ட நல்ல வாகனம், மஸ்கனுல் வாஸிஅ, நல்ல விசாலமான வீடு, அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னா. நல்ல பக்கத்து வீடு அல்லது நமக்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் நல்லவர்களாக அமைவது அல்லாஹ்வுடைய ஈடேற்றம் என்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மூலையிலும் மனைவி இன்னும் ஒரு மூலையிலும் இருந்தால் நமக்கு கிடைத்திருக்கின்ற இறைவனால் வழங்கப்பட்ட குடை என்று சொல்லுகிற இந்த பிள்ளைகளை நாம் முத்துக்களாக இந்த மண்ணில் காண முடியாது. வெறும் செத்து போன கற்களாகத்தான் இந்த மண்ணிலே விட்டு விட்டு போவோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, என்ற பிள்ளைகளையும் என் மனைவியையும் யா அல்லாஹ் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கி விடு என்று கேட்டார்கள். நான் எப்ப கேட்டேன், யா அல்லாஹ் என்ற மனைவி நல்லா தொழணும், யா அல்லாஹ் என்ற பிள்ளைகள் நல்லா தொழணும், யா அல்லாஹ். எப்ப கேட்டேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, காபத்துல்லாவை கட்டியவர், மனைவியையும் பிள்ளையையும் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து யாரும் வாழாத அந்த மண்ணிலே விட்டு விட்டு போன அந்த மாமனிதர், அந்த காபாவுடைய சூழலில் அல்லாஹ்வுடைய பூமியில் விட்டு விட்டு போனவர் காபாவுக்கு தூரத்திலே வந்து நின்று ஓரமாக நின்று அல்லாஹ்விடத்திலே அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியையும் அமானிதமாக ஒப்படைத்து விட்டு போகிற போது அவர் கேட்டது என்ன தெரியுமா? முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, என் பிள்ளையையும் மனைவியையும்
அல்லாஹ் என்றுதான் கேட்டார். உணவை கேட்கல, உடைய கேட்கல, பாதுகாப்பு கேட்கல. நீ உடை கொடுப்பாய், உணவு கொடுப்பாய், அதுல எல்லாம் எனக்கு 100% நம்பிக்கை. என் பிள்ளைகள் செத்துவிட மாட்டார்கள். எப்போது அவர்களின் மரணமோ அன்று இந்த பூமியை விட்டு பிரிவார்கள் என்பது அலாதியான நம்பிக்கையோடு வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என் பிள்ளையையும் மனைவியையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கி விடுகிறார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை இத்திகாஃப் இருந்ததை போல அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த பூமியிலே ஒரு குழந்தை வாழ்ந்தது. உமைர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வித்தியாசமான ஒரு பிள்ளை. இந்த பூமியில ஒரு தந்தை இல்லாத ஒரு பிள்ளையாக வளருவது என்பது எவ்வளவு பெரிய நினைத்து பாருங்கள். அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லுவோம் அனாதை. வாப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு பேர் அனாதை பிள்ளை அப்படின்னு. உமைர் இப்னு ஸஅத் அவருடைய வாப்பா ஸஅத் மௌத்தா போயிட்டார். சின்ன காலத்துல மௌத்தா போயிட்டார். அவருடைய அம்மா இன்னும் ஒருவரை முடிக்கிறார். அவர் ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை அவருடைய அம்மா திருமணம் முடித்து வாழ்கிறார். இந்த ஜுலாஸ் இப்னு சுவைத் இருக்கிறாரே, இவர் உமைர் இப்னு ஸஅத் சின்ன பிள்ளையாக இருந்த போது தந்த சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தார். தந்த சொந்த பிள்ளை அப்படி வளர்த்தார். உண்ண கொடுக்கிறது, உறவு கொடுக்கிறது, பாசம் காட்டுறது, உடுப்பு கொடுக்கிறது, கவனிக்கிறது, அவ்வளவு ஒரு சொந்த பிள்ளையை விடவும் அந்த பிள்ளையை மிக சிறப்பாக பார்த்தார் ஜுலாஸ் இப்னு சுவைத். இந்த பூமியில அல்லாஹ்வுடைய தூதர் அனாதையாக இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய குடும்பத்துல பெரிய வம்சாவளியில பிறந்து வந்தவர். மிகப்பெரிய அந்த காபாவை இந்த பூமியிலே நிர்வாகம் செய்கின்ற குடும்பத்தில் உள்ளவர் என்று இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய தூதரை வளர்த்த காலத்திலும் அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய தூதரை ஆடு மேய்க்க அனுப்பினாரா இல்லையா? அதுதான் தோழர்களே பெத்த பிள்ளைக்கும் வளர்க்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதரை போன்று இந்த பூமியிலே அபூ தாலிபுடைய பிள்ளை அலி வளர்ந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அலியை இந்த பூமியிலே ஒரு நாள் கூட அபூ தாலிப் ஆடு மேய்க்க அனுப்பவில்லை. அபூ தாலிப் பாதுகாத்தது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு கொடுத்தது, உறங்க இடம் கொடுத்தது, அவரை காப்பாற்றியது எல்லாமே நியாயம். ஆனா தந்த சொந்த பிள்ளைக்கும் தான் வளர்க்கிற பிள்ளைக்கு வித்தியாசத்தை கண்டீங்களா? அலி எந்த இடத்திலும் ஆடு மேய்க்கப்பட வரலாறு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்திலும் ஆடு மேய்க்காமல் இருந்த வரலாறு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கே வரலாறை பார்க்கிறோம். இந்த பூமியிலே வாழ்ந்த உமைர் இப்னு ஸஅத் அந்த ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லுகிற தன் தாயை திருமணம் முடித்த அந்த மனிதர் ஒரு சிறந்த ஒரு மகனை போன்றே பார்க்கிறார், கவனிக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே இஸ்லாத்தை சொன்ன போது ஜுலாஸ் அன்றைக்கு இருந்த முனாஃபிக்குகளோடு இரண்டர கலந்திருந்தார். அப்ப அவருக்கு இஸ்லாத்திலேயும் நம்பிக்கை, ஆனா முனாஃபிக்குகளோடு இருக்கிற போது அங்கால சாஞ்சிக்குவார், இஞ்சால வந்தா இஞ்சால சாஞ்சிக்குவார். கொஞ்சம் பேர் இருப்பாங்களே லா இலாஹா இல்லல்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹி, இங்க வந்தா ஏகத்துவம், அங்க போனா எல்லாத்துவமும் முடிஞ்சு. இங்க வந்தா சுஜூது மாஷா அல்லாஹ் ருக்கு சரியான விதத்திலாத தொழுக, அங்கால போனா தேர் இருக்கிறது, அது இருக்கிறது, அந்த அந்த கந்தூரி கத்தம் என்ன போஸ்டர். இன்னைக்கு இருக்கிற நிறைய இளைஞர்கள் எல்லாம் இந்த நடிகர்களுடைய ஒரு சிந்தனையின் அடிப்படையில் சிதறுந்து இந்த மண்ணுக்கு மேலே வளர்க்கப்பட்டிருக்கிறார். பள்ளியில அந்த அந்த கத்தம், இந்த கத்தம், அந்த கந்தூரி, இந்த கந்தூரி, அந்த தாயத்து, இந்த தாயத்து, அன்றைக்கு போயிட்டு வரக்கூட அப்படி நின்று நம்மட நிறைய சாமிமார்கள் நின்றுக்கிட்டு வார மாற்று மத உறவுகளுக்கு நூல் கட்டுறதும் ஓதுறதும் மாஷா அல்லாஹ் கத்துறதும் காணிக்க வாங்குறது எல்லாமே என்ன செய்யுது. அதுக்கு இன்னைக்கு நம்மட இளைஞர் சமூகம் பெரிய அளவுல போஸ்டர் அடிச்சு அதுல அவங்க வெற்றி ரீதியாக நாங்க படிச்ச பிள்ளைகள், ஊர்ல உள்ள சீர்திருத்தவாதிகள் இப்படின்னு வந்து இன்றைக்கு பிள்ளைகள் இறை நிராகரிப்புக்கு முட்டு கொடுக்குகிற பிள்ளைகளாக இன்று நாம் விட்டு வாழுகிறோம் என்றால் நம்மளோட கண்ணுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் எப்படி பிரார்த்தனை செய்ய போறாங்க, அவங்க எப்படி அவங்க இஸ்லாத்தை தேட போறாங்க நினைச்சு பாருங்களேன். நான் ஒதுக்கலாம்
கணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில ஜுலாஸ் நாஃபிக்குகளோடு சேர்ந்திருக்கிற முனாஃபிக் மாதிரி, ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் மாதிரி. ரசூலுல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்துல தான் தபூக்குடைய யுத்தம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் தபூக்க படித்தவர்கள் எவ்வளவு கஷ்டமான ஒரு யுத்தம், ஆனா எவ்வளவு சோதனையான யுத்தம். முஸ்லிம்கள் போகணும், அப்பதான் பொருளாதாரம் கொட்டுற காலம். ஈத்த பழங்கள் எல்லாம் மரங்களில் காய்ச்சி குலுங்குகிற காலம், வெயில் ஓவோண்டு அடிக்கிற காலம். வெயில் வந்தால் தான் ஈத்த பழம் பழுக்கு. ஆனா யுத்தம் செய்கிறது வெயிலுக்குள்ள ரொம்ப கஷ்டம். இப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்றாங்க, தோழர்களே, இப்ப தபூக் யுத்தத்துக்கு ஆள் பலம் தேவை, பொருளாதார பலம் தேவை, நீங்க உதவி செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் உதவி கேட்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, எப்ப பார்த்தாலும் நம்மளோட பள்ளியில வசூல் கேட்கிறாங்க தானே. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஊரில் எத்தனையோ உறவுகள் உன்னை விடவும் பணத்தால் உயர்ந்தவர்களாக இருக்கிற போது உன்னை வீட்டை தேடி ஒரு மனிதர் வந்து கதவை தட்டி ஏதாவது எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார் என்றால் புரிந்துகொள், இந்த ஊரில் எத்தனையோ தனவந்தர் இருக்கிற போது உன் வீட்டை மட்டும் நாடி தேடி அந்த ஏழை உன் வீட்டின் வாசல் கதவை தட்டுகிறார் என்றால் உன் முகவரியை கொடுத்தவன் யார் என்பதை புரிந்து, படைத்தவன் தான் உன் முகவரியை கொடுத்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் கேட்டாங்க, கொடுக்க விரும்பினா அது உங்களோட கபருக்கு தோழர்களே. இத கேட்கிறவங்க அவங்க நம்ம கொண்டு கேட்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் வசூல் காசு கேட்கறது கடமை, கொடுக்கிறது விரும்பினா உங்களுக்கு, நீங்க கொடுத்தா உங்களோட கபருக்கு, அவ்வளவுதான். போறே ஒண்ணே கொண்டு போக மாட்டீங்க, கேட்கிறவங்களுக்கு நன்மை. நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொடுத்தீங்களா உங்களோட கபருக்கு, உங்களோட மகசருக்கு, உங்களோட பாபு சதக்கா என்று சொல்லுகிற அந்த சதக்காவுடைய வாசலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்கு கேட்டார்கள், பள்ளி வாசலுக்கு கேட்டார்கள், ஏழைகளுக்கு கேட்டார்கள், விதவைகளுக்கு கேட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்காக கேட்டார்கள், வாழ்வாதாரம் இல்லாதவர்களுக்காக கேட்டார்கள், உணவு இல்லாமல் வந்தவர்களுக்காக ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கொடுத்ததில் இன்பம் கண்டவர்கள் சஹாபாக்கள் போட்டி போட்டு கொடுத்தார். தெரியும் அவங்களுக்கு, நாங்க மௌத்தாயிட்டோம் என்று சொன்னா இந்த உடம்புல உள்ள ஊத்தையையும் கிண்டி எடுத்து விட்டு தான் நம் உறவுகள் மண்ணுக்குள் வைப்பார்கள் என்பது சஹாபாக்களுக்கு புரிந்தது. அதனால அள்ளி கொடுத்தாங்க, நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சு கொண்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்காக வசூல் பண்றாங்க. இந்த சின்ன பிள்ளை வாப்பா இல்லாத அனாதை உமைர் இப்னு சஅத் ஊட்ட போய் உம்மாட்டையும் சாச்சா, நீங்க சாச்சா தான் சொல்லுவீங்க, உம்மாவை பிடிச்சிருந்தா யாரும் சொல்லுவீங்க? சின்னவாப்பா, சின்னப்பா, ரைட், சின்னவாப்பா தான் போய் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக ஏதாவது தாங்கன்னு கேட்கறாங்க, நம்மளும் ஏதாவது கொடுப்போம். சின்ன பிள்ளை, பாப்பா இல்லாத பிள்ளை, சின்னவாப்பா தான் போய் கேட்கிறாரு, ஏதாவது கொடுப்போமே அப்படின்னு. இவர் முனாஃபிக்குகளோடு சேர்ந்து பழக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட மனிதர் அல்லவா. அப்ப சொல்றாரு, உமைர், இங்க பாருங்க, உமைர் இப்னு சஅத், இந்த காலத்துல யுத்தத்துக்கு போறது உதவி செய்யறதெல்லாம் அது கழுத மாதிரி உள்ளவனுக்கு தான் தெரியும். இந்த வெயிலுக்குள்ள எந்த மனுஷன் போவான்? அப்படியெல்லாம் போக தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை என்று உமைர் இப்னு சஅத் சொல்றார். உமைர் இப்னு சஅத் சின்ன பிள்ளை, ஒரு கண்ணால கண்ணீர் வந்து எழுந்து அந்த இடத்திலிருந்து சொல்றார், சின்னப்பா, என்னை சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தீர்கள், உணவு தந்தீர்கள், உடை தந்தீர்கள், என்ன நல்ல முறையில நீங்க பார்த்து கொண்டீங்களே, ஆனா நீங்க சொல்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துகிற வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துகிற வார்த்தை. நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கேவலப்படுத்துகிற இந்த வார்த்தையை உணவு தந்ததற்காக, உடை தந்ததற்காக, சொந்த பிள்ளையாக என்னை பார்த்து கொண்டீர்கள் என்பதற்காக மாத்திரம் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். பாருங்க, நான் ரசூலுல்லாஹ் போய் சொல்றேன் அப்படின்றார். ஜுலாஸ் இப்னு சுவைத் சொன்னார், சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் என்னத்தான் நம்புவாரு? நீ சின்ன பிள்ளை, நான் பெரிய ஆள், என்னத்தான் நம்புவார் ரசூலுல்லாஹ்? ஓடி பாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை வளர்த்தவர், அல்லாஹ்வுடைய பயம் மாத்திரம் இல்லை என்றால் யார் ரசூலுல்லாஹ், இந்த செய்தியை நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன் யார் ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? எனக்கு உணவு தந்தவர், உப்பு போட்டவர், என்னை வளர்த்தவர்,
உடை தந்தவர், என்னை பாதுகாத்தவர், என் தாய்க்கு வாழ்வு கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதரே. உண்மையில் அல்லாஹ்வுடைய பயம் மாத்திரம் என் உள்ளத்தில் இல்லை என்றால் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் யா ரசூலுல்லாஹ். என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை வளர்த்த சின்னப்பா சொல்கிறார், ஜுலாசா சொல்கிறார், கழுதைகள் தான் இந்த யுத்தத்துக்கு போவாங்க, காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலாசா வர சொல்லுங்க. வாராரு ஜுலாஸ், நிறைய முனாஃபிக்குகளோட அன்னைக்கு கலந்திருந்த ஆட்களோட வாரார். ஜுலாஸ், நீங்க இப்படி சொன்னீங்களான்னு கேட்டாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன்னு ஜுலாசா கேட்டாங்க. ஜுலாஸ், இது கழுதைகளும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வார்கள், எதுவும் உதவி செய்ய தேவையில்லை என்று சொன்னீர்களா? சஹாபாக்கள் மாதிரி நடித்துக் கொண்டிருந்த ஜுலாஸோடு பக்கத்தில் இருந்த ஜுலாஸ் இப்னு சுவைதோடு இருந்த அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் பார்த்து கேட்கிறாங்க, பாருடா இந்த சின்ன குடியனை வளர்த்த நன்றி இல்லாம வளர்த்த மனிதனுக்கு எதிராக என்ன வார்த்தை இப்படி சொல்லுவாரா ஜுலாஸ்? ஜுலாஸ் இப்னு சுவைத் இப்படி சொல்லுவாரா யா ரசூலுல்லாஹ்? ஜுலாஸ் இப்னு சுவைத் எழுப்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, உமைர் சொல்லுவது பொய்யா ரசூலுல்லாஹ்? நான் அப்படி சொல்லலன்னு பார்த்தேன். யாருங்க எங்க போக சாட்சி? எங்க போவது சாட்சியத்துக்கு? சுப்ஹானல்லாஹ். உமைர் இப்னு எழுப்பி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் ஆணையாக ஜுலாஸ் இப்னு சுவைத் சொன்னார் யா ரசூலுல்லாஹ், என் காதால் கேட்டேன் அப்படின்னாங்க. பொய் சொல்றார் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார் ஜுலாஸ் இப்னு சுவைத். உமைர் இப்னு சஅதை பார், சுப்ஹானல்லாஹ், சின்ன பிள்ளை அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை தோன்றும், படைத்தவன் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையும் பாசமும் அந்த மஜ்லிஸ்ல இருந்து கையை ஏந்தி கண்ணீர் சிந்தி துஆ கேட்க ஆரம்பிக்கிறார். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் பொய்யனா உண்மையாளனா என்பது உனக்கு தெரியும். நான் பொய் சொல்லுகிறேனா அல்லது என்னுடைய சின்ன வாப்பா ஜுலாஸ் இப்னு சுவைத் பொய் சொல்லுகிறாரா என்று உனக்கு தெரியும். நான் பொய் சொல்லவில்லை யா அல்லாஹ், நான் பொய் சொல்லவில்லை யா அல்லாஹ், நான் உண்மையாளன் யா அல்லாஹ், நான் என்னை உண்மைப்படுத்திவிடு என்று அந்த இடத்திலே இருந்து அழுது கண்ணீர் வடிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு சஅதை காதல பிடிச்சு இழுத்து, உமைர் இப்னு சஅத், நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள். அவர் பயந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் ஆணையாக நான் உண்மை சொல்கிறேன் அப்படின்னார். சுப்ஹானல்லாஹ், படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 74வது வசனம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வகாலு கலிமத்துல் குஃப்ர். அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஒரு சின்ன ஒரு அனாதையாக இந்த பூமியில் வளர்ந்த ஒரு பிள்ளையுடைய கண்ணீருடைய அந்த வெயிட் அல்லாஹ்வுடைய மேலே இருந்து இந்த உலகத்துக்கு குர்ஆன் வசனம் வருகிறது. அவர்கள் தான் சொன்னதை சொல்லவில்லை என்று சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் ஈமான் கொண்டதன் பிறகு பேசுகின்ற மிகப்பெரிய ஒரு அபாண்டம் இது. அவர்கள் பொய்யை சொல்லுகிறார்கள். அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீள்வார்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்ற இறை வசனம் 9வது அத்தியாயத்தின் 74வது செய்தியை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஜுலாஸ் இப்னு சுவைத் அந்த சபையில எழுப்பி சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் பொய்தான் சொன்னேன், உமைர் இப்னு சஅத் உண்மை சொன்னார் என்ற செய்தியை அந்த இடத்திலே ஜுலாஸ் சொன்னார் என்ற வரலாறை பார்க்கிறோம். கேட்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு பிள்ளையுடைய வெறுக்கான், ஒரு பிள்ளையுடைய உண்மை, ஒரு பிள்ளை நபி மீது கொண்ட பாசம், இறைவன் மீது கொண்ட பாசம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ மஅ கலீல் தீனி. ஒரு நண்பன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்திலே இருப்பான். ஃபல்யுகாலில், அவன் பார்க்கட்டு யாரோட ஒன்று சேர்ந்திருக்கிறான் என்று பார்க்கணும். உங்களோட மகன் ஒரு இந்துவோடு கூட்டாளியாக இருந்தார். மன் சார கௌமன் 40 யௌமன் சார மின்ஹும். 40 நாளைக்கு ஒருவன் யாரோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறானோ அவனை போன்று அவன் மாறி விடுவான் என்பது அரபு கவிதை சகோதரர். உங்களோட பிள்ளை யாரோட போறான், எங்க போறான், யாரோட பழகிறான், என்ன செய்யறான், யாரோட பேசுறான், எங்க இருக்கிறான், தனிமையில் இருக்கிறானா, இருட்டில் இருக்கிறானா, பாத்ரூம்ல இருந்தவன் வாரான் இல்லையா, உதட்டுக்குள்ள ஏதாவது வச்சிருக்கிறானா, குசு குசு என்று யாரோடையாவது பேசுவது புரிகிறதா,
இருண்ட நண்பர்களோடு எங்கேயாவது தெரிகிறானா, புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெற்ற பிள்ளை எங்கோ உங்களை விட்டு பிரிந்து போக ஆரம்பிக்கிறான் என்பது மறந்தார். நல்ல வரலாற்று செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளரும். ஒரு தாயை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே ஒரு சிறந்த கவுன்சிலர் யாருமே இருக்க முடியாது. ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைக்கு சிறந்த கவுன்சிலர். இன்னைக்கு நிறைய கவுன்சிலர் மாற தேடி போறாங்க. அம்மா பிள்ளை கெட்டு போயிட்டான், எல்லாம் போனதுக்கு பிறகுதானே போறது. இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லுது. சூரத்து லுக்மான், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை எடுத்து கொஞ்சம் வாசிங்க. யா புனைய, என் அருமை மகன், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காதே. இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க் என்பது மிகப்பெரிய பாவத்தை படிச்சு கொடுத்தாரு. நம்ம ஷிர்க் யாருக்கு பேசினாலும் எந்த நேரத்தில் ஷிர்க் விழுந்தா பித்அத் எல்லாம் ஷிர்க்னு சொல்வீங்க நீங்க. தோழர்களே, ஷிர்க் என்பது அகீதா. அது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. முதலாவது அவர் படித்து கொடுத்த, தன் பிள்ளைக்கு படித்து கொடுத்த முதல் பாடம் அகீதா. அந்த அகீதாவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க புத்தகத்தை கையில கொடுக்கறதுக்கு முதல், போனை கையில கொடுக்கறதுக்கு முதல், உங்களோட பிள்ளைக்கு சரியான அகீதாவை கொடுத்து விட்டு உங்களோட பிள்ளையை தனிய பஸ் ஏற்றி பயணம் அனுப்புவதற்கு முதல் அகீதாவை கொடுத்து விட்டு உங்களோட பிள்ளையை அனுப்பு. அல்லாஹ் செய்தவர்களை மன்னித்துக் கொள்ளணும். நிறைய பெண் பிள்ளைகள் ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டே தவறு செய்கிறார்கள். அல்லாஹ் செய்தவர்களை நல்லவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கப்பட்டோடு தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனுக்காக தன் அழகை பிற ஆடவர் பார்த்து விடக்கூடாது என்று பயந்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள். வாப்பாக்காரங்க அவளுக்கு பொங்கல்ல வீடு பஸ் ஸ்டாண்ட்ல வாப்பா கவனமா கொண்டு வந்து பஸ்ல கையை பிடிச்சு ஏற்றிட்டு போட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவாரு. பிள்ளை அடுத்த நாள் காலையில தான் வரும். ஒரு பிள்ளை தன்னம் தனியாக ஒரு இரவு பகலும் பயணம் செய்யக்கூடாது என்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டு பிள்ளை வந்து இறங்கினா பாப்பாத்துக்கு வந்து இந்த இருக்கிற தொங்கல்ல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பாதுகாப்பு நினைக்கிறார். ஆனா பாதுகாக்க வேண்டியது அது. படிக்க வைக்கணும் என்றால் நீங்கள் தியாகம் செய்யத்தான் வேண்டும். அதுதான் இஸ்லாம். அப்படி இல்லாட்டி இஸ்லாத்துல நீங்க குறை காணுவதாக மாறிடும். இன்னைக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க சுபஹானல்லாஹ் டிக்டாக்ல சீரழிஞ்சு இருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்க, குத்துப்பாட்டு காடுது, ஊரு உலகம் பள்ளியால மஹல்லாவால வந்து சொன்னா அதுக்கு வேற பேசுறது நவுதுபில்லாஹி மின்ஹா. மறுமை பற்றிய பயம், இஸ்லாம் பற்றிய பயம், ஈமான் பற்றிய பயம் கொஞ்சம் கூட பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இல்லாத அளவுக்கு வளர்த்து விட்டு போகிறோமாக இருந்தால் நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்கிறோம் தெரியுமா? நல்ல நல்ல வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பது மிக. இந்தியாவில் பழனி பாபா அஹ்மது அலி என்ற ஒரு மனிதர் பிறந்தார். வரலாறு பேசுகிறார். எந்த ஒரு மனிதர் மூத்தா போயிட்டார். லா தசுப்பு அப்பாத்தம் ஃபைன்னஹும் கத் அஃவ் இலா மா கத்தமு. மரணித்து போன மனிதர்களின் குறைகளை பேசாதீர்கள், அவர்கள் உட்படுத்தியதை போய் சேர்ந்துட்டாங்க. பழனி பாபா மிகப்பெரிய ஒரு பணக்காரர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர். பணத்துல வேற முடிவெடுக்கிறார். சமூகத்துக்கு ஏதாவது சாதிக்கணும் என்று நினைக்கிறார். சாதிக்கணும் என்று நினைக்கிறார். நெஞ்சில சரியான வேதனையும் வேட்காடும். இந்த சமூகத்துக்கான குரலாகத்தான் மாற வேண்டும் என்று எத்தனைக்கிறார். பல கொலை அச்சுறுத்தல், பலதரப்பட்ட சிறைச்சாலைகள், தன்னம் தனியாக நெஞ்சி வீரத்தோடு வெளியே வருகிறார். பலதரப்பட்ட போராட்டங்கள், அவ்வளவத்தையும் இந்த மண்ணுக்கு மேலே தட்ட தனியாக செய்கிறார். ஆனா அவர்கிட்ட இருந்த மார்க்க தெளிவு இருக்கிறார். ஷிர்க் பற்றிய தெளிவு, கபர் வணக்கம் பற்றிய தெளிவு, நெஞ்சில உள்ள அந்த ஈமானிய வேட்காடு. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியம். அவர் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வார், யா அல்லாஹ், நான் இந்த பூமியில் இயற்கை மரணமாக மரணித்து விடக்கூடாது. நான் யாரோ இரண்டோ மூன்றோ பேர்களின் ஊடாக வெட்டப்பட வேண்டும், குத்தப்பட வேண்டும். என் உடம்புகள் இரத்த கரைகளோடு கபருக்குள் போக வேண்டும். நான் ஒரு ஷஹீதான ஒரு மனிதனாக இந்த மண்ணுக்கு மேலே மாற வேண்டும், மரணிக்க வேண்டும். இதுதான் என் பிரார்த்தனை என்றே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில தான் ஒரு ஷஹீதாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸான முறையில் பிரார்த்திப்பானோ, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இந்த மண்ணுக்கு மேலே கொடுப்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அவருடைய இஹ்லாஸ் நமக்கு தெரியாது. ஆனா துஆ கேட்டார் போல
துஆ கேட்டார். உங்களுடைய மண்ணில் பிறந்த அஹ்மது அலி என்று சொல்லுகிற பழனி பாபா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டதை போல 1997 ஆண்டு ஜனவரி 28 தேதி காருக்குள் ஏறுகிற போது 6 காடையர்கள் வந்து குத்தி கொலை செய்து ரத்தவாரோடு அவர் கேட்ட இறைவனிடத்தில் கேட்ட பிரார்த்தனையை போல இந்த மண்ணுக்கு மேலே வந்து போனார்கள். ஆச்சரியமாயிலே சொல்லுகிறேன். இது போன்ற ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய வரலாறு பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்க. ஒரு தாய் கூப்பிட்டு பிள்ளையை கூப்பிட்டு போய் வைங்க, உங்க பிள்ளைட கையை எடுத்து வயிற்றுல வைங்க. இந்த வயிற்றுல நான் 9 மாசம் சுமந்து நான் பட்ட வேதனை என்ன தெரியுமா? நான் தின்னாத உணவு என்ன தெரியுமா? நான் தூக்கத்தை இழந்த நாட்கள் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீ கெட்டு விட்டு போகக்கூடாது என்பதற்காக. உன் உலகம் சிறப்போ சீரழிந்து போனாலும் மறுமை மாத்திரம் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி ஒரு தாயுடைய தந்தையுடைய கண்ணீருக்கு முன்னால் இந்த பூமியில் எந்த பிள்ளையும் கல்நெஞ்ச பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. நான் அப்படி இல்லை. வாப்பே வெட்டி போடுவோம் பாருங்க, வெட்டி போடு வாப்பா நினைச்சிட்டேன். உம்மா இப்படிதான் சரி கேட்க மாட்டேன். உம்மா எல்லா குற்றத்தையும் மறைக்கும். பாப்பா குமாண்டரா ஒரு பொலிசா ஒரு ஆமியா குடும்பத்துல இருக்கு. அப்படி இருக்கலையே ரசூலுல்லாஹ் பிள்ளைய மௌத்தாகிற நேரத்துல கூட முத்தமிட்டு விட்டு தானே மௌத்தா. நம்ம எப்ப நம்மளோட பொம்பளை பிள்ளைய முத்தமிட்டு நம்ம பெரிய பிள்ளைய எப்ப முத்தமிட்ட? பாப்பா முத்தமிடல. ஆம்பளை பிள்ளைய எப்ப பள்ளிக்கு கூட்டிட்டு வந்து தோளோட தோல் நின்று பக்கத்துல வச்சு அவனுக்கு நெத்தியில முத்தமிட்டு நீ என்னுடைய மகன்டா என்று ஊரறிய உலகம் அறிய அவனை புகழ்ந்து பேசுற எப்ப? அல்லாஹ் சிலவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மேலே முத்துக்கள் தோன்றும். நம்ம மௌத்தாகினால் அவர்கள் சிந்துகிற கண்ணீர் துளிகள் நம்முடைய கபருக்குள் வந்து தட்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிள்ளை பாக்கியம் என்பது சாதாரண பாக்கியம் அல்ல, மிகப்பெரிய அருள். அது அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்கிறான் என்பதை மறந்துடாதுங்க. நாளைய தினம் இந்த மார்க்கத்தில் வாழ்ந்த இளம் சஹாபாக்களும் நமது இளம் தலைமுறையினரும் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். கண்டிப்பா உங்களோட வயது வந்த பொம்பளை பிள்ளைகள், உங்களோட வயது வந்த ஆம்பளை பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்களை அல்லாஹ்வுக்காக அழைத்து வாங்க. இஸ்லாத்துல வாழ்ந்த வாழ்ந்த இஸ்லாத்துல இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்காக சேவைகள் செய்த, தன்னை பாதுகாத்துக் கொண்ட, பாவத்தில் இருந்து தூரமாகிய, இறைவனை பக்கம் நெருக்கத்தையும் இரக்கத்தையும் ஏற்படுத்திக் கொண்ட நல்ல இளைஞர்களை முன்மாதிரியாக கூடிய சமூகத்தை ஒரு சிறந்த வழியில் கொண்டு போவதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.